ஒரு ஊரல ஒரு ராஜகுமாரி. இல்லை, எங்கள் ஆளுங்களுக்கெல்லாம் ஃபோன்லேயும் நேர்லேயும் போய் சொல்லிக்கலான் இருக்கோம். பத்திரிக்கைலாம் அடிக்கல. நம்ம சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கறதுக்காகவாது கொஞ்சமாவது பத்திரிக்கை அடிக்கலாம்ல. மாப்பிள்ளை வீட்லயே பத்திரிக்கை அடிக்காத போது நாம அடிச்சா நல்லாவா இருக்கும்? பேசிக்கிட்டு இருக்கும் போது பொசுக்குன்னு போற. கொஞ்சம் இரு, காரணத்தை நான் காட்டுறேன். உன் வீரத்தை நீ காட்டு. இன்னொரு முறை இந்த மாதிரி சேட்டையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட்ட தொலைச்சிருவேன். ஆனா அதை நீ கண்டுக்கிற மாதிரியே தெரியல. இதை விட்டா வேற சந்தர்ப்பம் அமையும்னு எனக்கு தோணல. அதான் இப்ப சொல்றேன். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. இந்த காதல் நிறைவேறாது. நான் உங்க வீட்டுக்கு வந்த 2வது நாளே உன் மனசுல இந்த மாதிரி என்ன இருக்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். கொஞ்ச நாள் கண்டுக்காம இருந்துட்டா நீ மனசு மாறிடுவேன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு உன் நடவடிக்கைலாம் பாக்குறப்ப எனக்கு ரொம்ப பயமா இருக்கீனியா. அதான் இப்பவும் சொல்றேன், உன் காதல் நிறைவேறாது. ஏன் தீக்ஷி, ஏன் நிறைவேறாது? சரியான காரணத்தை சொல்லு. உண்மையை சொல்றேன். நீ என்ன கட்டிக்கிட்டா உன்னை உன்னை எப்படி சொல்றதுன்னு தெரியல, உன்னை அப்படி பாத்துக்குவேன். அது மட்டும் சத்தியம். உங்க கூட நான் வாழ ஆசைப்படுற வாழ்க்கையை பத்தி அப்படி ஒரு கனவு வச்சிருக்கேன். ஆனா என் மனசுல இருக்கிற ஆசைய உன்கிட்ட காட்டுறதுக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடு. அப்ப நீயே புரிஞ்சுக்குவ. ஒத்தி பொத்தி பாதுகாத்தா புலி கூட வேட்டையாடுறத மறந்துடும் சொல்வாங்க. அதே மாதிரிதான் பெண்களுக்கும் ஒரு மனசு இருக்கு. எங்களுக்கு கனவு லட்சியம் எல்லாம் இருக்குன்னு ஏன் எப்பவும் இந்த ஆம்பளைங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க? பெண்ணுங்கிறவள வெறும் கல்யாணத்துக்கு மட்டும்தான் நினைக்கிறது ஆணாதிக்கம். அது உன்கிட்ட இருக்கு. எனக்கு இந்த மாதிரி காதல் வேண்டாம். நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நிச்சயமா உன் லட்சியத்துக்கு நான் குறுக்க நிக்க மாட்டேன். இது சத்தியம். என்னோட மனசுல காதலுக்கு இடமே இல்லை இனியன். என்னோட லட்சியமே வேற. அப்போ என்ன பிடிக்கலையா? யார் சொன்னது? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆனா அதுக்கு பேர் காதல் இல்ல. என்ன மாதிரி ஒரு லட்சியத்துக்காக போராடுற உன்னோட ஹார்ட் ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கபடியில நேஷனல் சாம்பியன் ஆகணுங்கிற உன்னோட வெறியும் அதுக்கு நீ உழைக்கிற உழைப்பும் எனக்கு பிடிச்சிருக்கு. உங்க அப்பாவோட கனவை நிறைவேற்ற போராடுற ஒரு மகனை எனக்கு பிடிச்சிருக்கு. அதே மாதிரி எந்த இடத்துலயும் உங்க அண்ணனை விட்டு கொடுக்காத தம்பியா உன்னை பாக்குறப்ப எனக்கு பிடிச்சிருக்கு. அதே மாதிரி உன் ஃபேமிலி உன்னை கொஞ்சிறப்ப எனக்கு பொறாமையா கூட இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் பேரு காதல்னு என்னை ஏமாத்திக்க விரும்பல. உன்னை எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா பிடிச்சிருக்கு. முதல்ல நீ ஒன்னு புரிஞ்சுக்கணும். உன்னோட லைஃப் ஸ்டைல் வேற, என்னோட லைஃப் ஸ்டைல் வேற. அதே மாதிரி உன் ஃபேமிலி செட்டப் வேற, என் ஃபேமிலி செட்டப் வேற. உன்னோட லைஃப் குறிக்கோள் வேற, என்னோட லைஃப் குறிக்கோள் வேற. அதனால நம்ம வாழ்க்கையில ஒன்னு சேர்றது ரொம்ப கஷ்டம். உன் காதல் எண்ணத்துல இருந்து உன் மனச மாத்த நான் நிறைய முயற்சி பண்ணேன். ஆனா எதுவுமே நடக்கல. அதனால என்னோட முடிவை உன்கிட்ட நான் தெளிவா சொல்லிடுறேன். நீ உன்னோட காதலை மறந்துரு. அதுதான் நம்ம 2 பேருக்குமே நல்லது. அதே மாதிரிதான் நம்ம ஃபேமிலிக்கும் நல்லது.
இந்த வருஷம் மழையும் ஏமாத்திருச்சு, கம்மாயிலையும் தண்ணி கம்மியா இருக்கு. அதனால இந்த ஆடிப்பட்டத்துக்கு கம்மாய் தண்ணிய எல்லாரும் முறை வச்சுதான் பயன்படுத்தணும். அப்பதான் எல்லாருக்கும் வரும். நாங்க என்ன பண்ணணும்னு நீங்களே ஒரு வழி சொன்னா நல்லா இருக்குங்க ஐயா. ஆ. என்ன இன்ஸ்பெக்டர் இந்த நேரத்துல போன் பண்றாரு? ஒரு நிமிஷம். சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். என்ன பொழுது போன நேரத்துல போன் பண்ணிருக்கீங்க? எதுவும் பிரச்சனையா? ஆமா சார், உங்க பையன் ஒருத்தர் அடிச்சிட்டாராம். அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. ஒரே பிரச்சனையா இருக்கு. நீங்க வரீங்களா? சரி, நான் இப்பயே வரேன். நீங்க பேசிட்டு இருங்க, ஒரு சின்ன வேலை இருக்கு. சரிங்க. முடிச்சிட்டு வந்து அப்புறம் உங்களை பார்க்கறேன். நீ அத்தை மேல படுத்திருக்கியா? நானும் படுக்கிறேன். நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்க. உங்களுக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? ஓ, இருக்காங்களே. சரி, ஒவ்வொருத்தரா பேர் சொல்லுங்க. எம் ஜனனி, கோபிகா, தனோஜிகா. நீ சொல்லு. ஆனிகா, ஜனன், ஃபர்கனா, வித்தோ, ஷோபனா. சரி, ஸ்கூல்ல இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, வீட்டுக்கு பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு கேட்டா சமத்தா சொல்லிட்டீங்க. பக்கத்துல யாரு இருக்காங்கன்னு கேட்டா முழிக்கிறீங்க. நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்கல்ல, இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு எப்பவுமே திக் ஃப்ரெண்ட் யாரு? தீபா. உங்களுக்கு? இலக்கியா. சரி, எங்களை கேட்டீங்களே, உங்களுக்கு திக் ஃப்ரெண்ட்ஸ் யாரு? எனக்கு 2 திக் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு ஃப்ரெண்டு பேரு இலக்கியா, இன்னொரு ஃப்ரெண்டு பேரு தீபா. தீபா எந்திரி. நல்லா தூங்குறா. இங்கேயே தூங்கட்டும். என்னங்க? இந்த பாரு, ஒரு விஷயம் மனசுல வச்சுக்கோ. கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பெத்துக்கணுங்கிற ஒரு ஆசை உன் மனசுல துளி கூட வரக்கூடாது. நீ குழந்தை பெத்துக்கிட்டா என் பொண்ணை கொடுமைப்படுத்துவேங்கிற காரணத்துக்காக நான் சொல்லலை. ஒரு பொண்ணை பார்த்தா அவளோட மனசால மட்டும் இல்லை, உடலாலையும் சேர்ந்து வாழணுங்கிற ஒரு ஆசை வரணும். உன்னை பார்த்தா ஐயோ. வணக்கம் இன்ஸ்பெக்டர். உட்காருங்க சார். இல்ல பரவாயில்ல. என்ன விஷயம் சார்? சார், அது ஒண்ணும் இல்ல சார், ஒரு சின்ன அடிதடி பிரச்சனை. எதுக்கு மழுப்புறீங்க சார்? அவ மகன் ரவுடித்தனம் காட்டுறதுக்கு என் புள்ள தான் கிடைச்சானா? அவன் புள்ள மேல நடவடிக்கை எடுங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூப்பிட்டு ஒண்ணு இல்லைன்னு சொல்றீங்க. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அவர் இந்த ஊர் பெரிய மனுஷன். அவர்கிட்ட நடந்ததை முழுசா சொல்ல விடுங்க சார். பெத்த புள்ளைய ஒழுங்கா வளர்க்க தெரியல, இவன் பெரிய மனுஷன். அமைதியா இருங்க. நீங்க எல்லாம் எப்ப வந்தீங்க? ஐயா, உங்களுக்கு ஒரு பிரச்சனை நாங்க இருப்போமா? அதனாலதான் நாங்க எல்லாமே கிளம்பி வந்துட்டோம். சரி, கொஞ்சம் அமைதியா இருங்க. முதல்ல நான் என்னன்னு கேட்டுக்கிறேன். சொல்லுங்க சார், என்ன பிரச்சனை? உங்க பையன் இனிய இவர் பையனை வீண் வம்புக்கு இழுத்து அடிச்சுட்டதா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு.
ஒரு போலீஸ் அதிகாரி இவ்வளவு மரியாதையா நடந்த விஷயத்த சொல்றீங்க, அவரு உங்களுக்கு பதில் சொல்லாம என் பையனை பார்த்து முறைச்சிட்டு இருக்காரு. இது என்ன சார் நியாயம்? இது பாருங்க, என் பையன் யார்கிட்டயும் வீண் சண்டைக்கு போற ஆள் கிடையாது. இவங்க வேற எதையும் மனசுல வச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ற மாதிரி தெரியுது. என்ன சார் இது? உங்க கண்ணு முன்னாடி இவன் அடிபட்டு நிக்கிறான். இவர் என்னடானா அவர் பையன் அடிக்காத மாதிரியே பேசுறாரு. அப்ப என் பையனும் அவன் கூட வந்தவங்களும் பொய் சொல்றாங்களா? நான் பேசுறது முழுசா கேட்டுட்டு அப்புறமா அவர் பேச சொல்லுங்க. நான் சொன்னது என் பையன் வீணா யாரையும் அடிச்சிருக்க மாட்டான்னு சொன்னேன். இவங்க ஏதாவது வம்பு பண்ணிருப்பாங்க, அதை அவன் எழுத்து கேட்டிருப்பான். அதை வச்சுக்கிட்டு இவங்க ஏதோ நாடகம் ஆடுற மாதிரி தெரியுது. எங்களுக்கு அடிப்பட்ட என் பையனை வச்சு நாடகம் ஆடணும்னு அவசியம் இல்ல. சட்டத்தை மதிக்கணும்னு நாங்க அமைதியா இருக்கோம். இல்லன்னா நடக்கிறதே வேற. பாத்தீங்களா, ஒரு பெத்தவரை இப்படி பேசும்போது வயசு பையன் எப்படி நடந்திருப்பான்னு உங்களுக்கு தானாவே புரிஞ்சிருக்கும். சமீபத்துல நடந்த கபடி போட்டியில என் பையனை தோக்கடிக்க பார்த்தாங்க. அது பல வருஷமா முடியல. இந்த மாதிரி பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்து என் பையனை ஸ்டேட் டோர்னமெண்ட் ஆட விடாம பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. இந்த மாதிரி கேவலமான புத்தி எல்லாம் எங்களுக்கு கிடையாது. அந்த மாதிரி புத்தி எல்லாம் இந்த ஆளுக்கு தான் வரும். நிறுத்துங்க. இவரு பையன் ஒண்ணு ஜெயிக்க முடியாத ஆள் கிடையாது. இப்பவே நான் கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிக்கிறேன். இவரு பையன் ஒரு பெரிய வீரனா இருந்தா என் கூட ஒத்தைக்கு ஒத்த வர சொல்லுங்க. அதுக்கு சம்மதிச்சா நான் கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிக்கிறேன். எங்க எப்பன்னு சொல்ல சொல்லுங்க சார். என் பையன் எப்பவும் தயார். பிரச்சனை வந்தது சிலம்பம் கத்துக்கிற இடத்துல. அதனால நாளைக்கு காலையில அதே சிலம்பம் போட்டியில நானும் உன் பையனும் ஒத்தை கொத்த மோதி யாரு பெரிய வீரன்றதை நிரூபிக்கிறோம். சிலம்பமும் ஒரு விளையாட்டு தான். கண்டிப்பா நாளைக்கு காலையில என் பையன் தயாரா இருப்பான். காலையில களத்துல சந்திக்கலாம். இப்ப நான் கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிக்கிறேன் சார். இந்தாங்க. வாப்பா போலாம். சார் நான் வரேன். சரிங்க சார். அண்ணா, இனி எனக்கு லைன் போகல. அவன் எங்க இருக்கான்னு பார்த்து நாளைக்கு சிலம்பு போட்டி இருக்குன்னு சொல்லி சீக்கிரம் வீட்டுக்கு வர சொல்லுங்க. சரிங்க சரிங்க. நான் கிளம்புறேன். நாளையோட உன் பையன் ஆட்டம் முடிஞ்சதுயா. மச்சான், எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியல மச்சான். என்னதுடா? இவங்க சந்தோஷமா இருந்தாங்கன்னா நமக்கு ஒரு நாள் சரக்கு வாங்கி கொடுத்து நம்மள சந்தோஷப்படுத்திடுறாங்க. அதே இவங்க வேதனையில இருந்தாங்கன்னு வையன், நம்மள தெளிய விடாம பாத்துக்கிறாங்க மாப்பிள. இப்ப நான் நம்ம எல்லாம் இவங்கள சந்தோஷமா வச்சுக்கணுமா இல்ல சோகமாவே வச்சுக்கணுமான்னு புரியலையேடா. அழகரு இது எல்லாத்தையும் விடுறா. இத குடிக்கிறதுனால நமக்கு வர வயித்த வலியை விட இந்த மானங்கட்ட கன்றாவிய குடிச்சுட்டு இவனுங்க புலம்புறதுனால நமக்கு 2 காது வலிக்குது தெரியுமா? அதுதான்டா உண்மையான கொடுமை. இனி எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. நம்ம அடுத்த கட்டிங்க போடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். போட்டுருவோம். மன்மதலீலையை வென்றார் உண்டோ? நைஸ் சாங்டா. சியர்ஸ். ஐயோப்பா மச்சான், என்ன ஏன்டா வேண்டான்னு சொன்னாவ? இந்தா
ஃபார்முக்கு வந்துட்டான்ல. தெரிது தெரிது. என்ன ஏன்டா வேணான்னு சொன்னாவ? ஏண்டா இங்க என்ன வயலும் வாழ்வும் பை இனியன் அதுவா நடந்துகிட்டு இருக்கு? மிமிக்கிறியாண்டா? சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கா. மேட்ருக்கு வாடா. டேய் அவன் மேட்ருக்கு வந்து ரொம்ப நேரம் ஆச்சுடா. இப்ப நம்ம தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆமா 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 ஆமா. ஐயோ என் காதல் எவ்வளவு புனிதமானதுன்னு உங்களுக்கு தெரியலடா. அவ என்ன புரிஞ்சுக்காம என்ன காதலிக்கலன்னு சொல்லிட்டாடா மச்சான். அவளை பார்த்ததுல இருந்து அவ எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவதான் மச்சான் என் கனவு தேவதன் முடிவு பண்ணிட்டேன். ஐயோ குழப்புறானே, வர்றதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டானா? ஏய் மச்சான் நீ சொல்றா, அவதானடா என் உசுரு. ஆமா ஆமா ஆமா. கடைசியில அவ எங்க வீட்டுக்கே வந்தப்போ அந்த கடவுளே என் வீட்டுக்கு அவளை அனுப்பியிருக்காருன்னு நினைச்சா. கடவுளே you bloody god. Okay, I'm sorry. அதனாலதான் மச்சான் என் காதல நான் கோயில்ல வச்சு சொன்னேன். பாயிண்ட். நான் நடந்துகிட்ட விதம் வேணா குழந்தைத்தனமா இருக்கலாம் மச்சான். என் காதல் எவ்வளவு புனிதமானதுன்னு உங்களுக்கு தெரியலடா. தெரியும்டா. அவளை ராணி மாதிரி வச்சு காப்பாத்தணும்னு நினைச்சேன்டா. என்ன வேணான்ட்டாடா. வேதனை இருக்க. நீ சரக்கு அடிச்சிட்டு இருக்கீங்களா? மாப்பிள்ள யூ மிஸ்டேக்கஸ். நீ உன் வேதனைய மறக்க குடிச்சுக்கிட்டு இருக்க. இனிமே உன்னால எங்களுக்கு வரப்போற வேதனை நினைச்சு தாண்டா நாங்க குடிச்சுக்கிட்டு இருக்கோம். எக்ஸாக்ட்லி கரெக்ட். கிண்டல் பண்றீங்களா? காதலிக்கிறவனுக்கு ஃப்ரெண்டா இருக்கிறதே ஒரு வேதனை. அதுலயும் காதல்ல தோத்தவனுக்கு ஃப்ரெண்டா இருக்கிறது அதை விட பெரிய வேதனை. ஏய் என் காதல்னால உங்களுக்கு பிரச்சனை, கிளம்புங்கடா. அப்படி சொல்ல நீ உங்க பிரச்சனை ஓடுனுக்குது, நீ உட்காந்து குச்சி நாக்குற. கோட்ரு பாய். அம்மா 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 அம்மா. ஏய் ஏண்டி இப்படி கத்திக்கிட்டே வர? அம்மா ஆம்புலன்ஸ் வந்திருக்குமா வாசல்ல? ஏன் ராசாத்தியோட அம்மாவுக்கு சந்தோஷத்துல நெஞ்சு வலி எது வந்துருச்சா? தெரியல என்னன்னுமா. ஆம்புலன்ஸ் வந்தோடனே ஓடி வந்தம்மா. சரி வா பாக்கலாம். இந்த வீணா போன குடும்பம் ஏன் காலங்காத்தால நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறானுங்க? ஒன்னதாயா நீ சரியான ஆம்பளையா இருந்தா வெளியே வாயா. ஏங்க இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க? என்ன பிரச்சனை? நேத்து இவனுக்கும் நம்ம இனியனுக்கும் இன்னொரு முறை இந்த மாதிரி சேட்டையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட்ட தொலைச்சிருவேன். என்னம்மா இது? அது வந்து நேத்து இனியனும் நானும் போட்டோ எடுக்க கோயிலுக்கு போயிருந்தோம். அப்போ இவரு என்கிட்ட வம்பு பண்ணாரு.
அப்போ இவருக்கும் இனியனுக்கும் சண்டை நடந்துருச்சு. அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாகும்னு எனக்கு தெரியாது. என்ன பொண்ணு நீ? பெரிய பெரிய போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் எங்க வீட்டுக்குள்ள வரும்போதே அவ்வளவு மரியாதையோட வருவாங்க. அப்படி பேர் வாங்கின குடும்பம் எங்களோடது. அதை இப்படி சந்தி சிரிக்க வச்சுட்டியே. அக்கா, அவ என்னக்கா பண்ணுவா? இவனுங்க அவளை சேர்ண்டும் போது நம்ம பையன் பாத்துக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? அதான் அடிச்சிருக்கான். பாவம், அவ என்ன பண்ணுவா? என்ன பாரு ஐயா, சிங்கம் மாதிரி வருவான், பாஞ்சி பதமாத்துட்டு போலான்னு பார்த்தா உங்க வீட்டு பொம்பளைங்க ஆளாளு பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்க அந்த வீரனை காணா? பயந்து ஓடிட்டானா? ஏய், பதுங்கி புதஞ்சு போறதுக்கு ஒண்ணும் பதற இல்லடா. பரவுற இடத்தையெல்லாம் பஸ்பமாக்குற நெருப்புடா. யோ, முதல்ல அவனை வர சொல்லியா? அவன் நெருப்பா இல்ல என் கால்ல கிடக்குற செருப்பான்னு பாத்திரலாம். எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருங்க. குமரா, இனி எங்க இருந்தாலும் போய் கூட்டு வாடா. என்னடா பாக்குற? போயிட்டு அவனை சீக்கிரம் கூட்டிட்டு வா. அவனை அடிச்சு ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு போக தானே வந்திருக்கேன். குமரா, இனியும் வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். போ போடா.